வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கோவக்காய் செடி வந்து கொஞ்சம் வளர்ந்து அதில் வந்து ஒரு கொஞ்சம் கோவக்காய் தான் காய்க்குது. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நிறையா சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததில் ரூட் வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தால் காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கிராஃப்டிங் பண்ணி வந்து நிறைய புது ரூட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த செடிகள் வந்து நல்லா வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணணும். இந்த ஓல்டு ரூட் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் மேலே ஆகிப்போச்சு. இதே ரூட்டை வந்து நான் மறுபடியும் எடுத்து வளர்க்குறதுனால வந்து சரியாக வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கோவக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை அறுவடை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியனும் அறுவடை பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து நம்மளோட சீசன் முடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. ஒரு கொஞ்சம் மறுபடியும் வந்து அவரைக்காய் வந்திருந்தது. அந்த அவரைக்காய் வந்து ஒரு 2-3 தான் இருந்தது. அதையும் வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா வந்து ஆல்ரெடி வந்து இந்த புதினாவை வந்து 2 டைம்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. 2 to 3 டைம்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் புதினா மறுபடியும் வளர்ந்து வந்ததையும் புதினா வந்து அறுவடை. அண்ட் கொஞ்சம் வந்து தக்காளி வந்து அங்கங்கே வந்து 1-2 வந்து கொஞ்சம் ஆரஞ்சாக மாறி இருக்கு. அந்த ஆரஞ்சாக மாறி இருக்க தக்காளியும் ஏன்னா வந்து சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு. வெயில் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகி நம்மளோட எல்லா செடிகளும் வந்து காய்கறி செடிகள் மட்டும்தான் இல்லையா, எல்லாமே வந்து அறுவடை முடிஞ்சு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு எல்லாமே வந்து வந்துடுச்சு. கோவக்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், இதுக்கு முன்னாடி போட்ட பீர்க்கங்காய், சொரக்காய் செடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து தக்காளி வந்து எதனால் மறுபடியும் வந்ததுன்னா, நான் என்ன பண்ணேன்னா சீசனோட மிட்டில் வந்து மறுபடியும் வந்து தக்காளி செடிகளை வந்து விதையிட்டு மறுபடியும் நட்டேன். எங்கேயோ வந்து நான் வந்து கேட்டேன், அதாவது யாரோ சொல்லி நான் வந்து கேட்டேன். அண்டு நான் சர்ச் பண்ணதுலேயும் வந்து நிறைய வந்து மந்த் எண்டுக்கு வந்து மறுபடியும் வந்து டொமேட்டோக்கு செடி வந்து வளர்த்துட்டே இருந்தால் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக அறுவடை எடுக்கலாம். எல்லா மந்த் எண்ட்லேயும் வந்து செடிகள் வளர்க்க ஆரம்பித்தா அது வந்து வளர்ந்து ஒரு 2 months கழித்து வந்து ஹார்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணேன். ஆனால் வந்து இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின்டர் ஸ்டார்ட் ஆன போது போட்ட செடிகள் வந்து காய்கள் வந்தது. அதுக்கப்புறம் செடிகள் வந்து வந்தது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து வரலை. வின்டரோட வெயில் குளிர் குறைஞ்சு வெயில் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சரியாக வந்து வரமாட்டேங்குது. செடிகள் வந்து 2வது தடவை போட்ட செடிகள் வந்து அந்தளவுக்கு நல்ல அறுவடை கொடுக்கல. ஆனாலும் வந்து வந்தது ஓரளவுக்கு. பட் 3rd டைம் இப்போ வந்து கீரை தான் ஃபுல்லாக வந்து பசலைக்கீரை மட்டும்தான், இந்த பசலைக்கீரை இல்லை சாரி பருப்புக்கீரை மட்டும்தான், அது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இது வந்து என்னுடைய வெத்தலைவள்ளி கிழங்கு. நான் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணேன் இல்லையா மாடி மேலே, அப்புறம் வந்து கீழே எல்லாம் அறுவடை பண்ண கிழங்கெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன்னா அது வந்து லாஸ்ட்டில் ஒன்றுத்தில் வந்து முளை வந்துடுச்சு. அதை வந்து கட் பண்ணி சரி ஓகே சும்மா நட்டு வைப்போம் அப்படின்னு நட்டு வச்சேன். அப்புறம் புதினா வந்து இன்னொரு கண்டெய்னரில் இருந்தது, அது கொஞ்சமாக வந்து ஒரு நாள் அறுவடை பண்ணிக்கிட்டேன். புதினா வந்து வெயிலுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு மோஸ்ட்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிலில் வந்து புதினா வரட்டும் அப்படின்னு புதினாவோட இதில் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கிற இந்த பருப்பு கீரை, சிறுகீரை இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம் அப்படின்னு யோசித்து ஃபுல்லுத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுக்கலை, மொத்தமாக வந்து பிடுங்கி எடுத்துட்டேன். மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பருப்பு கீரை, அதில் இருந்த சிறுகீரை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டா புதினா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. வெறும் வந்து கீரை அறுவடை மட்டும்தான். இதுக்கு மேலே வந்து 2 தான் இருக்குது. என்ன இருக்குது, புதினா செடிகள் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த வெயிலுக்கு. அண்ட் பருப்பு கீரை மட்டும் சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு. எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கிற பருப்பு கீரை எல்லா கண்டெய்னர்லேயும் இருக்க பருப்பு கீரையை வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இங்கேயும் வந்து இந்த கண்டெய்னர்லேயும் பாருங்கள் கொஞ்சம் புதினா இருக்குது, பருப்பு கீரையால் வந்து வரமாட்டேங்குது. அப்படின்றதுனால ஃபுல்லாக பெருசாக இருக்க பருப்பு கீரை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். குட்டியாக இருக்கிறது சரி வளரட்டும், அதையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த தொட்டியில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பருப்பு கீரை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து சப்ரஸ் பண்ணிடுச்சு அதை. அதனால வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இதை வந்து லாஸ்ட் டைமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுலேயும் வந்து இந்த பருப்பு கீரை. இந்த பாலக்கீரை என்னென்னா சுத்தம் வரவே இல்லை. என்னென்னா விதைகள் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து இது வளர போகிறதில்ல. பட் ஆனால் வந்து சரி வளரட்டும், வளர்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி விதைகளை மட்டும் வந்து நல்லா வந்து கிள்ளி எடுத்துட்டேன்.
எப்போவுமே வந்து சீசன் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த சீசனுக்காக வந்து விதைகள் எடுத்து வைக்கிறது எனக்கு பழக்கம். ஸோ எல்லா வெரைட்டி விதைகளும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தோட்டத்துலேருந்தே வந்து நம்ம வளர்க்குற செடிகள்லேருந்தே வந்து அடுத்த வாட்டி சீசன் வந்து நம்ம நடுறதுக்கு விதைகள் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூட. அந்த விதைகள் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து நல்லா வளரும். இது இன்னியோட மாடித்தோட்டத்து அப்டேட்ஸ். உங்களுக்கும் இடம் இருந்தால் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் செடிகள். அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். செடிகள் வளர்க்கும்போது அதுலேருந்து வந்த பலன் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் தரும். அண்ட் இது இன்னியோட அப்டேட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.